excretory system. Excretory system means எதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற அன்டிசையர்ட் திங்ஸை வந்துட்டு வெளியேற்றுதோ அதெல்லாம் வந்து எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் நம்ம சொல்லுவோம். Now we first going to see about interaction. The excretory system is responsible for removing waste products of metabolism and maintaining the body's internal environment. நம்ம உடம்புடைய வேஸ்டெல்லாம் வந்துட்டு மெட்டபாலிக் வேஸ்டெல்லாம் வந்துட்டு வெளியேற்றுறதும் நம்ம பாடியோட இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்க்ரீட்டரியோட சிஸ்டமோட ரொம்ப முக்கியமான வேலை. அதுலேயும் ஆஸ் அ செல் கேரிட் அவுட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், செல்ஸ் வந்துட்டு ஒரு செல்லும் அதோடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை ஒன் பை ஒன்னாக கண்டினியூ பண்ணும்போது தே ப்ரொடியூஸ் அ வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ். அப்போ அவங்க வந்து நிறைய சப்ஸ்டன்ஸை வந்து அன்டிசையர்ட் டாக்ஸிக்கான இல்லை ஒரு தேவையில்லாத ப்ராடக்ட்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு வெளியேற்றுவாங்க. அது என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு, யூரியா, யூரிக் ஆசிட்ஸ், ஈவன் சால்ட்ஸ் அண்ட் வாட்டர் கூட தான். அப்போது இதெல்லாம் வந்துட்டு நம்ம உடம்புல வந்து அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா, அக்யூமுலேட்னா நம்ம உடம்புல வந்துட்டு ஃபுல்லாக சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டாக்ஸிக்காகி நம்மளுடைய நார்மல் பாடி ஃபங்க்ஷனை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிடும். ஏன்னா நம்ம உடம்புல வந்துட்டு whenever லைக் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம சாப்பிட்றோன்னா நம்மளுக்கு பசிக்குதுன்னா நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிட்டால் தான் வி கோ அவுட் ஆஃப் ஹங்கர். அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்டெல்லாம் நம்ம வந்து வெளியேற்றும் போது தான் நம்ம பாடி வந்து ப்யூரிஃபை ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வந்து எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் இருக்குது. அது வழியாக தான் நம்மளுக்கு எல்லா வேஸ்ட்டும் வந்துட்டு நம்மளுக்கு வெளியேறும். ஸோ அந்த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் என்னென்ன முக்கியமான ஒர்க் பண்ணுன்னா டு எலிமினேட் தீஸ் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸு எதெல்லாம் செல் வந்துட்டு அதோடைய ஒர்க் முடிச்சுட்டு ஒரு தேவையில்லாத திங்ஸாக வெளியேற்றுதோ அதெல்லாம் வெளியேற்றுறது தான் இந்த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமோடைய வேலை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு வாட்டர் அண்ட் தென் எலக்ட்ரோலைட். நம்ம பாடிக்கு ரொம்ப 90% ஆஃப் நம்ம பாடி வந்துட்டு வாட்டரில் தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஒரு 30%, 10%, 30% கிட்ட நம்மளுடைய உடம்புல வந்து எலக்ட்ரோலைட் பேலன்சஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ சால்ட்டும் நம்ம பாடியில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து மெயின்டைன் லெவலாக வச்சுக்கணும், சேம் லெவலாக வச்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும். அப்போ ரெகுலேட் பண்ணணுன்னா வாட்டரையும் எலக்ட்ரோலைட்டையும் நம்ம வந்துட்டு ஈக்குவல் லெவலில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு உடம்பு வந்து ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக பண்ணும். அப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய உடம்புல இருக்கிற pH லெவல், மெயின்டைன் த pH and the osmotic pressure of body fluids. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரையும் pH லெவலையும் மெயின்டைன் பண்ணணும் ஈக்குவலாக. அப்போ மெயின்டைன் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸ்க்ரீட்டரி திங்ஸ் மட்டும்தான் நம்ம உடம்பை விட்டு வெளியேறும். இதே நம்மளுக்கு இந்த வாட்டரோ எலக்ட்ரோலைட்டோ நம்ம pHஓ ஈக்குவலாக இல்லாட்டினா நம்மளுக்கு அதுவுமே சேர்ந்து நம்மளுக்கு எக்ஸ்க்ரீட் ஆச்சுன்னா நம்ம உடம்புல ஏதோ ஒரு டிஸார்டரோ இல்லை டிசீஸோ இருக்கிற மாதிரி ஒரு திங் வந்து கன்சிடர் ஆகும். நெக்ஸ்ட் we going to see about எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம்ஸோடைய ஆர்கன்ஸை பார்க்க போகிறோம். நம்ம நிறைய எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் சொல்லலாம், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் என்னதுன்னா கிட்னியோட ஆக்சசரி பார்ட்ஸ்லாம் வந்து என்னதுன்னா யூரேட்டர், யூரினரி பிளேடர், யூத்ரா, இதெல்லாம் வந்து ஆக்சசரி பார்ட்ஸ். பட் த மெயின் பார்ட் இஸ் கிட்னி. ஸோ கிட்னி இஸ் ஃபில்டர் த பிளட் தான் வந்து வரும். பிளட்டை தான் கிட்னிக்கு எஃபரண்ட் வெசல்ஸ் மூலியமாக நம்மளுக்கு பிளட் வந்து வரும்போது அந்த பிளட்டில் உள்ள நைட்ரோஜனை வேஸ்ட் அப்புறம் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதில் இருக்கிற ஃப்ளூவிடை வந்து பேலன்ஸ் பண்ணுறது, அதில் இருக்கிற சால்ட்டோ வாட்டரையோ பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த கிட்னியோடைய வேலை. யுரேட்ரா அது வந்து என்ன பண்ணுன்னா ஃபர்தராக கிட்னி வந்து ரிமூவ் பண்ணால் ஆல் த நைட்ரோஜன் வேஸ்ட், எவ்ரி அன்டிசையர்ட் வேஸ்ட்டு வந்து யூரினாக ஃபார்ம் ஆயிரும். அந்த யூரினை கிட்னியிலேருந்து பிளேடருக்கு கொண்டுட்டு போகிறது தான் யுரேட்ராவோடைய வேலை. யூரினரி பிளேடர் என்ன பண்ணுன்னா
ஒரு டெம்ப்ரவரி ஸ்டோரேஜ் பண்ணும் யூரினை அன்டில் வி பாஸ் அவுட் இட். ஸோ அதை வந்து கேரி பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூத்ரா விச் பாஸ் த யூரின் விச் எலிமினேட் த யூரின் அவுட் ஆஃப் த இன்டர்னல் பாடி என்விரான்மெண்ட். அதுதான் வந்து யூத்ராவுடைய வேலை. நெக்ஸ்ட் கிட்னி. இப்போ கிட்னியை நம்ம பற்றி படிக்க போகிறோம். கிட்னினா என்ன? இதுதான் வந்து மெயின் எக்ஸ்க்ரீட்ரி, நம்ம உடம்புலேயே மெயின் எக்ஸ்க்ரீட்ரி பார்ட்டுன்னு கேட்டால் அது கிட்னி தான். அந்த கிட்னி வந்து ஃபஸ்ட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம பாடியில் வந்து ரெட்ரோபேரியன்டல் அண்ட் போஸ்டீரியர் பார்ட்னா நம்மளுடைய அப்டாமினல் இருக்கிற இடம், ஐ மீன் நம்மளுடைய வயிற்று பகுதி இருக்குல்ல, அந்த பகுதிக்கு பின்னாடி வந்து அது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த வால்க்கு பின்னாடி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கு பேர் தான் போஸ்டீரியர் அப்டாமினல் வால். ஸோ ஏதர் சைட் ஆஃப் த வெர்டிபிரல் காலம், நம்மளுடைய வெர்டிபிரல் காலமுடைய ஏதர் சைடில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் நம்மளுடைய ரைட் சைட் கிட்னி மட்டும் கொஞ்சம் டில்ட்டடாக லோயராக இருக்கும். ஏன்னா லிவர் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால ரைட் கிட்னி வந்து கொஞ்சம் லோயராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து அதோடைய ஷேப் பார்த்தோன்னா பீன் ஷேப்பில் இருக்கும். நம்ம பீன்ஸ் பார்த்துருக்கோம்ல, அந்த பீன் ஷேப்பில் வந்துருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதோடைய மீடியல் அண்ட் தென் லேட்டர்னல் எப்படி இருக்குன்னா, பார்டர்ஸ் எப்படி இருக்குன்னா, அதோடைய பார்டர் வந்து பார்த்தோன்னா மீடியல் வந்து கான்கேவில் இருக்கும், லேட்டர்னல் வந்து கான்வெக்ஸில் இருக்கும் அதோடைய பார்டர்ஸ். நெக்ஸ்ட் அதோடைய டைமென்ஷன், அது வந்து கிட்டத்தட்ட 10 to 12 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கும். வித் வந்து 5 to 7 சென்டிமீட்டரில் இருக்கும். திக்னஸ் வந்து 2.5லேருந்து 3 வெயிட்டில் இருக்கும் அதோடைய திக்னஸ். வெயிட் வந்து இப்போ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் கொஞ்சம் வேரி ஆகும். இப்போ மேலுக்கு வந்து பார்த்தோன்னா 120லேருந்து 170 கிராம் வரைக்கும் இருக்கும். அதே ஃபீமேலுக்கு வந்து பார்த்தோன்னா 110லேருந்து 155 கிராம் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் கிட்னி. நெக்ஸ்ட் அதோடைய எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ், மேக்ரோஸ்கோபிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா, எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் போல்ஸ், பார்டர், சர்ஃபேஸ் கவரிங் சொல்லலாம். போல்ஸ் வந்து பார்த்தோன்னா அப்பரில் ஒரு போல்ஸ் இருக்கும், லோயரில் ஒரு போல்ஸ் இருக்கும். பார்டர் வந்து பார்த்தோன்னா இப்போ தான் பார்த்தோம் மீடியல் அண்ட் லேட்டர்னல். மீடியல் வந்து கான்கேவாகவும் லேட்டர்னல் வந்து கான்வெக்ஸாகவும் இருக்கும். சர்ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா ஆன்டீரியர், போஸ்டீரியர். ஆன்டீரியர்னால் முன்னாடி, போஸ்டீரியர்னால் பின்னாடி. கவரிங்ஸ் வந்து பார்த்தோன்னா இது என்னென்ன கவரிங்ஸ் பண்ணியிருக்குன்னா, என்னென்ன கவர்ஸ் பண்ணியிருக்குன்னா, ஃபைப்ரோஸ் கேப்சுலின் பண்ணியிருக்கு, பெரி ரீனல் ஃபேட் பண்ணியிருக்கு, பேரா ரீனல் ஃபேட் பண்ணியிருக்கு, அடுத்து ரீனல் ஃபேசியா. இதெல்லாம் வந்து ஒரு கவரிங்ஸ், எல்லாமே கவர் பண்ணி தான் கிட்னி இருக்குது. மேக்ரோஸ்கோபிக் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு மேக்ரோஸ்கோபிக் ஃபீச்சர்ஸ்னால் இதுதான், இந்த பார்ட் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இன்னர் பார்ட் தான் மெடியூலான்னு சொல்லுவோம். அவுட்டர் பார்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த அவுட்டர் பார்ட்டை நம்ம வந்துட்டு கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கார்டெக்ஸ் பார்ட் வந்து பார்த்தோன்னா நீங்களே பாருங்கள், கொஞ்சம் அவுட்டர் வந்து ரேடிஷ் ப்ரௌன் கலரில் இருக்குது. அதில் தான் நம்மளுக்கு வந்துட்டு ரீனல் கார்பலசஸ், கன்வல்யூட்டட் டியூப்லாம் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மெடியூலாவில் வந்து பார்த்தோன்னா இன்னர் சைடில் வந்துட்டு நீங்கள் பாருங்களேன், இதிலே வந்து பெர்மிட்ஸ் மாதிரி இருக்கா, ட்ரையாங்குலர் ஷேப்பில். அது வந்து குட்டி குட்டியாக வந்துட்டு கேப்பிலரிஸால் ஓப்பன் ஆகி அது மைனர் கேலக்ஸாக இருக்கும். ரீனல் பெல்விஸ் வந்து பார்த்தோன்னா ஃபனல் ஷேப்டில் இருக்கும். ரீனல் பெல்விஸ் அதுக்கு ஃபர்தராக எக்ஸ்பேண்டட் பண்ணுறது, யூரேட்ரரை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ரீனல் பெல்விஸ். அது வந்து ஃபனல் ஷேப் மாதிரி இருக்கும். Next we going to see about microscopic feature. Microscopic features is nothing but the structural and the functional unit of kidney கேட்டாலே நிஃப்ரான் தான் சொல்லணும். நிஃப்ரான் தான் மெயின் யூனிட் பார்ட் ஆஃப் கிட்னி. இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மசில்ஸ்க்கு வந்துட்டு யூனிட் பார்ட் வந்து சார்கோமியர். அது மாதிரி பிரெயினுக்கு வந்து யூனிட் பார்ட் வந்துட்டு நியூரான்ஸ். அந்த மாதிரி கிட்னிக்கு வந்து யூனிட் பார்ட் வந்துட்டு நெஃப்ரான். ஸோ அதோடைய ஹீலம் ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் நத்திங் பட், இப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்ல,
இந்த இடத்துல வந்துட்டு ஹைலம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் ஹைலம் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ஹைலம் ஸ்ட்ரக்சர்ஸில் என்னென்ன இருக்குன்னா, ரீனல் வெயின் இருக்கும், ரீனல் ஆர்ட்ரி இருக்கும். ஆர்ட்ரினா வந்துட்டு ஆக்சினேட்டட் பிளட்டை கொண்டுட்டு போகிறது, டீஆக்சினேட்டட் பிளட்டை வெளியில் கொண்டுட்டு வர்றது. ரீனல் பெல்விஸ், அந்த ரீனல் பெல்விஸ்லேருந்து யுரேட்ரா, லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், நர்வ் சிஸ்டம் எல்லாமே அதுலேருந்து தான், ஹைலம் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து தான் வரும் போகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளட் சப்ளை. கிட்னிக்கு எந்த ஆர்ட்ரி எந்த வெயின் வந்து பிளட் சப்ளை பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, ஆர்ட்ரி வந்து ரீனல் ஆர்ட்ரி. வெயின் வந்து பார்த்தோன்னா ரீனல் வெயின். ரீனல் ஆர்ட்ரியோடைய சப்செக்ஷன்ஸை தான் வந்துட்டு இங்கே போட்டிருக்கோம். செக்மெண்டல், இன்டர்லாபர், ஆக்யூலேட், இன்டர்லாபிகுலர், அஃபரண்ட் ஆர்ட்ரியோல், இதெல்லாம் வந்துட்டு சப்திங்ஸ். ஸோ வந்துட்டு மெயினாக பார்த்தோன்னா ரீனல் ஆர்ட்ரி, ரீனல் வெயின். நெக்ஸ்ட் நர்வ் பார்த்தோன்னா ரீனல் ஃப்ளெக்ஸ். நெக்ஸ்ட்டு ரீனல் ஃப்ளெக்ஸ் அது சிம்பத்தட்டிக் நர்வ் வந்துட்டு T10லேருந்து L1. T மீன்ஸ் thoracic 10, lumbar 1, parasympathetic வந்து workers nerve. ஸோ லிம்ஃபத்தட்டிக் ட்ரைனேஜ் வந்து பார்த்தோன்னா லேட்டர்னல் அரோட்டிக்னு இருக்குது, பேரா அரோட்டிக் லிம்ஃபாட்டிக் நோட்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து we going to see about function of kidney. கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? எக்ஸ்க்ரீட்டரி ஆஃப் வேஸ்ட். என்னென்ன எக்ஸ்க்ரீட் பண்ணும்? யூரியா, யூரிக் ஆசிட், கிரிட்டினின், ட்ரக்ஸு, மெட்டபாலிக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்க்ரீட் பண்ணும். ரெகுலேஷன் ஆஃப் வாட்டர், எலக்ட்ரோலைட் பேலன்சஸ் என்ன பண்ணும்? மெயின்டைன். நான் சொன்னேன்ல வாட்டரு எலக்ட்ரோலைட் பேலன்சஸ்லாம் பண்ணுது அப்படின்னு சொன்னேன்ல, அது என்னதுன்னா சோடியம், பொட்டாசியம், கால்சியம், குளோரைட் இதெல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆசிட் பேஸ் பேலன்சஸும் பண்ணும். இப்போ வந்து எலக்ட்ரோலைட்டை எப்படி பேலன்ஸ் பண்ணுதோ அதே மாதிரி ஆசிட் பேஸையும் பேலன்ஸ் பண்ணாதான். அதனால வந்துட்டு யூரின் எது, பிளட்டு வாட்டர் எது, அது வந்து நான் சொன்னல pH லெவல் அதை மெயின்டைன் பண்ணுறது ஆசிட் பேஸ் பேலன்சஸ். ஸோ எக்ஸ்க்ரீட் ஹைட்ரோஜன் அயான்ஸ், ரீஅப்சர்வ் பைகார்பனேட் சில நேரத்தில் ரீஅப்சர்வ் பண்ணும். ஆனால் இட் ஆல்சோ be a excreting things only, பட் தென் அதை வந்துட்டு எக்ஸ்க்ரீட் பண்ணாமல் சில நேரத்தில் அதை அப்சர்வ் பண்ணிடும், இதை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். ஸோ ரெகுலேட் ஆஃப் பிளட் ப்ரெஷர் வந்து பார்த்தோன்னா நம்மளோட பிளட் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன். ஹார்மோன் என்னதுன்னா ரெனின், ஆஞ்சியோடென்ஷன், ஆல்டோஸ்டெரான் சிஸ்டம் இதுதான் மெயினாக இது பண்ணும். ஸோ அடுத்த ஆஸ்மோ ரெகுலேஷன் வேறு, கண்ட்ரோல் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஆஃப் அ பிளட் த்ரூ த யூரின் கான்சன்ட்ரேஷன். எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா 3 ஹார்மோன் இருக்குது. எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன்னு வந்தாலே ஹார்மோன் தான். எர்த்ரோபாய்டின், கால்சிட்டோரியல், ரெனின். எர்த்ரோபாய்டின் வந்து ஆர்பிசி ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டிமுலேஷன் பண்ணும். கால்சிஸ்டோரின் வந்து ஆக்டிவேட் விட்டமின் டி ஃபார் த கால்சியம் மெட்டபாலிசம். ரெனின் வந்து ரெகுலேட் பிபி மீன்ஸ் பிளட் ப்ரெஷர். கிளைகோஜெனசிஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் குளுக்கோஸ் ஃப்ரம் நான் கார்பனேட் சோர்சஸ் டியூரிங் த ஃபாஸ்டிங். நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து வி நாட் ஈட் எனி ஃபுட்டு. அப்போ நம்மளுக்கு எனர்ஜி தானாக கிடைக்கணுன்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்குன்னா கிளைகோஜெனசிஸ் ப்ராசஸ் மூலயமா. எப்படின்னா நான் கார்பனேட் திங்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஏற்கனவே வந்து ஸ்டோரேஜ் ஆன திங்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்துட்டு கிளைகோஜெனசிஸ் ப்ராசஸ் மூலயமா குளுக்கோஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ப்ரொடியூஸ் குளுக்கோஸ் ஃப்ரம் நான் கார்போஹைட்ரேட் சோர்ஸ் டியூரிங் ஃபாஸ்டிங். நெக்ஸ்ட் நெஃப்ரானை பற்றி சொல்லணுன்னா இட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பாடி. ஸோ அதோடைய டெஃபினேஷன் என்னதுன்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. ஒரு பர் கிட்னிக்கு வந்து பார்த்தோன்னா 1லேருந்து 1.5 மில்லியன் கிட்ட நிஃப்ரான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அத்தனை நிஃப்ரான்லேயும் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறது வந்துட்டு ரீனல் கார்பலசஸ், பவுமன் கேப்சுலின், convoluted tubules like PCT, DCT, loop of Henleys இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போது ஒரே ஒரு நிஃப்ரானில் வந்துட்டு நம்மளுக்கு இத்தனை பார்ட்ஸ் இருக்குது. வி ஹாவ் பர் கிட்னி வி ஹாவ் 1லேருந்து 1.5 மில்லியன் கிட்ட நம்மளுக்கு
நிறையா இது இருக்குது, நெஃப்ரான்ஸ் இருக்குது. அதில் இத்தனை பார்ட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு இத்தனை மினிட்ஸ்க்கு நம்மளுக்கு இவ்வளோ யூரின் தருதுன்னா, நம்மளுக்கு வந்துட்டு லோ குவான்டிட்டியில் இருந்துச்சுன்னா நெஃப்ரான் நம்மளுக்கு இவ்வளோ யூரின் தர முடியாது. வி cannot survive daily for us our life. ஸோ அதனால நம்மளுக்கு வந்துட்டு கிட்னியில் வந்து இவ்வளோ நெஃப்ரான்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதோடைய ப்ராசஸ்லாம் பார்த்தோன்னா வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் இட் வில் டூ ஃபில்டரேஷன், ரீஅப்சர்வேஷன், செக்ரிகேஷன், யூரின் ஃபார்மேஷன். ஃபில்டரேஷன்னா ஃபஸ்ட்டு பிளட்லேருந்து ஃபில்டர் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து சில இதில் வந்துட்டு அது தேவையுள்ள பொருளெல்லாம் விடும் போதும் அந்த தேவையில்லாத பொருளோடு சேர்ந்து வரும்போது அந்த தேவையுள்ள பொருளை கண்டிப்பாக நம்ம அப்சர்வ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நம்ம பாடியில் வந்து we cannot survive. ஸோ அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். அண்ட் தென் பட் த டைம் அதை ரீஅப்சர்வேஷன் பண்ணும்போது சில திங்ஸ் விச் இஸ் நாட் ஃபிட் for body also it also be accumulated in it. அப்போ அக்யூமுலேட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா எக்ஸ்க்ரீஷன் நடக்கும், செக்ரிகேஷன் நடக்கும். செக்ரிகேஷன் நடக்கும்போது லைக் நம்மளுக்கு அதுலேயும் ஃபைனலாக நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்க்ரீட் ஆயிரும். பட் தென் வைல் ரீஅப்சர்வேஷன் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்க்ரீட் some things will be segregate. So finally after all the process, filtration, reobservation, segregation, we come to conclude a urine formation. So the main parts of the nephrons வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பவுமன் கேப்சுலின். இந்த கப் ஷேப்பில் இந்த கப் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த கப் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்துட்டு this part is called as Bowman capsulin. In that we have a stuffed of capillaries that is called as glomerulars, and then we have the red part which is called as all the capillaries, and further continue with the Bowman capsulin is called as PCT. And then we have along with that we have a loop of Henle which is divided into two parts, ascending and descending loop of Henle, and we have further part is DCT which is called as distal convoluted tube. PCT means proximal convoluted tubule, and further it will be continue with the collecting duct. So this is called as main part of the nephron. So in the nephron, next then we go to type of nephron. There are two type of nephron. நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்று வந்து கார்டிக்கல் நிஃப்ரான் இருக்கும், இன்னும் ஜக்ஸ்டா மெடுலரி நிஃப்ரான் இருக்கும். கார்டிக்கல் நிஃப்ரான் இஸ் ரேர்லி சிம்ஸ். அது வந்து ஷார்ட் லூப்பில் இருக்கும், ரொம்ப மெயின்லி இந்த கார்டெக்ஸ். மெடியூலா தான் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா இடத்துலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடியது. பிகாஸ் இட் ஒன்லி கிவ் த கான்சென்ட்ரேட்டட் யூரின். நம்மளுக்கு வந்துட்டு கார்டிக்கலை விட மெடியூலா தான் வந்துட்டு கான்சென்ட்ரேட்டட் யூரின் கொடுக்குறது. நெக்ஸ்ட் வந்து இன் டெப்த் ஆஃப் கிட்னி, இன் டெப்த் ஆஃப் நிஃப்ரான், அந்த லூப் ஆஃப் இதுவும் கொஞ்சிட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதோடு சேர்த்து நம்மளுக்கு யூரின் வந்துட்டு ஃபார்மேஷனுக்காக நம்மளுக்கு ஜக்சா குளோமுலரஸ் அப்பேரட்டஸ்ன்னு இருக்குது. அதில் என்னென்ன சேர்ந்துச்சுன்னா இந்த ஜக்சா குளோமுலரஸ் அப்பேரட்டஸ்ன்னு சொல்கிறோன்னா மேஸ்குலர் டென்ஸான்னு ஒரு செல்லும் அது டிசிடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது மாதிரி ஜக்ஸ்டா குளோமுலர் செல்லுன்னு இருக்குது. அந்த செல்லும் ரெண்டுமே சேர்ந்தாதான் they segregate a renin hormone, and then they will regulate BP and GFR. GFR means glomerular filtration rate. And then we going to see about the accessory parts. In before that glomerular filtration rate na nothing but நம்மளுக்கு per
பர் மினிட் பர் மினிட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் எவ்வளோ எம்எல்ஸ் ஆஃப் யூரின் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஃபில்டர்ட் ஆகுது, அது வந்து கரெக்டாக ஃபில்டர்ட் ஆகுதா அப்படின்னு அந்த ஃபில்டர் ஆகக்கூடிய கணக்கை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஜிஎஃப்ஆர்னு சொல்லுவோம், குளோமுலஸ் ஃபில்டரேஷன் ரேட்டுன்னு சொல்லுவோம். இப்போது அது வந்து ஒழுங்காக ஃபில்டர் ஆயிடுச்சு, நம்மளுக்கு ரெகுலேட் கரெக்டாக இருந்துச்சுன்னா, அது வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு யூரின் கரெக்டாக இருக்குது. இஃப் வி ஹாவ் எனி அப் and downs in that GFR means we have some disease or disorder, we have to consult with the doctor. Okay, with this with this GFR also we can be diagnosis some kidney related diseases, but then also we have many chances to diagnosis the kidney diseases or kidney related or excretory system related things, but then this is a part which can be diagnosed. And then accessory things which are helping the urine to be excreted, which is the first of all is called as ureter. Ureter means this part is called as ureter. So the ureter is a tube, it is a muscular tube, it is a long tube, we can அது ஒரு பெரிய லாங் டியூப்பாக நம்ம சொல்லலாம். இப்போது அது வந்து என்ன பண்ணுன்னா சிம்ப்ளி பட் நாட் அது வந்து யூரினை வந்துட்டு ஆஃப்டர் த கலெக்டிங் டியூப் என்ன பண்ணுன்னா எல்லா திங்ஸையும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லணுன்னா நிஃப்ரானில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த டஃப்ட் ஆஃப் கேபிலரிஸ் இருக்குல்ல, அந்த டஃப்ட் ஆஃப் கேபிலரிஸில் நம்மளுக்கு எல்லா பிளட்ஸும் வரும். அப்போ அஃபரண்ட் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறோம். அஃபரண்ட்லேருந்து நம்மளுக்கு டீஆக்சினேட்டட் பிளட்ஸ் வந்துட்டு வரும். அதுலேருந்துட்டு இந்த பவுமன் கேப்ஸில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்க முடியுமோ அந்த திங்ஸ் வேஸ்டேஜ் திங்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஃபில்டரேஷன் பேப்பருக்கு 3 லேயர்ஸ் இருக்கும். பவுமன் கேப்ஸினின், அதுக்கு கீழே பேஸ்மெண்ட் லேயர், அதுக்கு கீழே வந்துட்டு we have a pores, like first we have a glomerulus, and then we have a basement layer, and then we have a pores with Bowman capsule. It only filter the all the undesired things. Further, along with it, we needed things also be excreted. At the time BCT வந்து என்ன பண்ணுன்னா 90% of water இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி லூப் ஆஃப் ஹென்லி என்ன பண்ணுன்னா சால்ட்டு இந்த மாதிரி திங்ஸை வந்து அப்சர்வ் பண்ணும். அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணும்போது ரீஅப்சர்வேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு சில டாக்ஸிக்கான திங்ஸும் செக்ரீட் ஆயிரும். பட் தென் லாஸ்ட் இட் வில் பி எக்ஸ்க்ரீட்டட், but then it will be segregated. It also a step of process, and then finally all the process is done. DCT வந்து if further anything have to be observed, நம்மளுக்கு வந்துட்டு பிசிடிலே 90% அப்சர்வ் ஆயிடுச்சு, ஹென்லியில் சால்ட் அப்சர்வ் ஆயிடுச்சு, அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்துட்டு டிசிடிலேயும் அப்சர்வ் ஆகணும்னா செலக்டட் திங்ஸை அப்சர்வ் பண்ணும் டிசிடி. ஃபர்தர் ஆல் த ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட், all the urine will be collected to the collecting duct, and then அது ஸ்டோர்ட் ஆயிரும். அது என்ன பண்ணுன்னா ஃபர்தராக என்ன பண்ணுன்னா யுரேட்ரா மூலியமாக நம்மளுக்கு வந்துட்டு யூரினரி பிளேடருக்கு கொண்டுட்டு வரும். அப்போ யுரேட்ரா என்னதுன்னா மஸ்குலார் டியூப் 25 சென்டிமீட்டர் லாங்கில் இருக்கும். என்ன பண்ணுன்னா யூரினை வந்துட்டு யூரினரி பிளேடுக்கு கொண்டுட்டு வர்றது தான் அதோடைய வேலை. பை பெரிஸ்டாலிசிஸ் மூலியமாக அது கொண்டுட்டு வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கிட்னிக்கு ஒரு யுரேட்ரா, 2 கிட்னிக்கு 2 யுரேட்ரா. அப்போது ஈச் பர்சன் ஹேவ் 2 யுரேட்ரா, பேர் ஆஃப் யுரேட்ரா. நெக்ஸ்ட் அதோடைய லொக்கேஷன் என்னன்னா அதுதான் கிட்னி எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதே தான் ரீனோ பெரிட்டோனியல். அண்ட் தென் பார்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா யுரேட்டார்லேயே வி ஹாவ் அ பார்ட்ஸ், அப்டாமினல் பார்ட்ஸ், பெல்விக் பார்ட், இன்டாமியூரல் பார்ட். வி ஹாவ் அப்டாமினல் பார்ட்னா அப்டாமினல் கிட்டே இருக்கிற அந்த டியூப், அந்த கொஞ்சம் கிட்டே இருக்கிற பார்ட்டை வந்து நம்ம வந்து கிட்னி கிட்ட க்ளோஸில் இருக்கக்கூடிய பார்ட்டை ஃப்ரம் ரீனல் பெல்விஸ் டு பெல்விக் பிரிமில் இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து நம்ம அப்டாமினல் பார்ட்டுன்னு சொல்லுவோம். பெல்விக் பார்ட்னா பெல்விக் பிரிம்லேருந்து பிளேடார் வரைக்கும் இருக்கிறது வந்துட்டு நம்ம பெல்விக் பார்ட்டுன்னு சொல்லுவோம். இன்டாமியூரல்னால் பிளேடார்க்குள்ளே போகிறது வந்து
இன்டாமியூரல் பார்ட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து 3 கான்ஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. கான்ஸ்ட்ரிக்ஷன் கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஒன்று வந்து யுரேட்ரா பெல்விக் ஜங்ஷன் இருக்குது. இன்னொன்று வந்து லைக் பெல்விக் பிரிம்லாம் வந்துட்டு அந்த இலக் வெசில்ஸ் வந்து பாஸ் ஆகும்போது இதுவும் க்ராஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு யுரேட்டா வெசிக்கல் ஜங்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் வி கோயிங் டு see about its layer. அந்த யுரேட்ரா வந்து பார்த்தோன்னா we have like அதுலேயும் நம்மளுக்கு லேயர்ஸ் இருக்குது. எப்படி நம்மளுக்கு வந்து ஆர்ட்ரி வெயின்லேயே நம்ம லேயர்ஸ் படிச்சிருக்கோம். ஹார்ட் லேயர்ஸ் இருக்குது, கிட்னிக்கும் லேயர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த யுரேட்ராவுக்கும் நம்மளுக்கு லேயர்ஸ் இருக்குது. 3 லேயர் இருக்குது. மியூக்கோசா, மஸ்கலாரிஸ், அட்வென்ஷியா. மியூக்கோசா வந்து பார்த்தோன்னா டிரான்சிஷனல் எபித்தீலியம். அது வந்து இந்த எபித்தீலியமால் ஒரு லேயர்ஸால் ஃபார்ம் ஆனது. மஸ்கலாரிஸ் வந்துட்டு பார்த்தோன்னா ஸ்மூத் மசில். அட்வான்ஷியா வந்து கனெக்டிவ் டிஷ்யூ. அண்ட் தென் பிளட் சப்ளை வந்து பார்த்தோன்னா அப்பர் பார்ட்டில் வந்து ரீனல் ஆர்ட்ரி, மிடில் பார்ட் வந்து கொனெட்டல் ஆர்ட்ரி, லோயர் பார்ட் வந்து வெசிக்கல் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நர்வ் சப்ளை வந்து பார்த்தோன்னா ரீனல், அராட்டிக், hypogastric. The main is hypogastric flush, but then we can be like autonomic பார்த்தோன்னா we can be see autonomic is central where autonomic where autonomic is body like a peripheral system, but then the central system is connected to the brain. So autonomic system renal, aortic, hypogastric fletch சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு pain related referred to be joint or groin. And then lymphatic drainage வந்து பார்த்தோன்னா lateral aortic node, upper part, lower part is common or internal iliac node. And then urinary bladder. The further after the urine come to the urinary bladder என்ன பண்ணுன்னா அது ஒரு hollow muscular organ like balloon மாதிரி. When we put all the water in the balloon gets stretched and it will be until otherwise நம்ம விடுற வரைக்கும் அது அப்படி இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த யூரினரி பிளேடர் இது ஒரு பலூன் மாதிரி நம்மளுடைய உடம்புல. ஸோ நம்ம அன்டில் அதர்வைஸ் நம்ம யூரினை வந்துட்டு பாஸ் பண்ணுற வரைக்கும் அந்த பலூன் மாதிரி அது ஸ்ட்ரெச்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் அ ஹாலோ மஸ்குலர் ஆர்கன் ஃபார் த டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஆஃப் யூரின் பிஃபோர் மிச்சுரேஷன். மிச்சுரேஷன் இஸ் நத்திங் பட் பாசிங் அவுட் ஆஃப் யூரின். that process is called as maturation process. கெப்பாசிட்டி எவ்வளோனா 500 ml வரைக்கும் ஸ்டோர் பண்ணோம் அந்த யூரினரி பிளேடருக்குள்ளே. ஐ மீன் அந்த யூரினரி பிளேடர் வந்துட்டு 500 ml யூரின் வரைக்கும் ஸ்டோர் பண்ணோம். ஆனால் 300லேயே நம்மளுக்கு we get urgent to be pass out. லொக்கேஷன் வந்து பார்த்தோன்னா பெல்விக் பார்ட்டில். பெல்விக் மீன்ஸ் we know that hip bone like we have lower part, pelvic, posterior to the pubis symphysis. In adult, lesser pelvic when empty, raised in the abdominal cavity when full. When we have like normal, we don't have any urgent means like urine passes illana, we have empty spaces. But then when we get fulled, when we have to pass urine out, abdominal cavity கொஞ்சம் we have like ஃபுல்லாக இருக்கும். அப்டாமினல் கேவிட்டி வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். நெக்ஸ்ட்டு மெயிலுக்கு வந்து எப்படின்னா யூரினரி பிளேடர் எங்கே இருக்குதுன்னா கரெக்டாக ஆன்டீரியர் பார்ட் டு லைக் ஆன்டீரியர் மீன்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெக்டம் அண்ட் தென் அபோவ் த ப்ரோஸ்டேட் கிளாண்ட். ஃபீமேலுக்கு வந்து ஆன்டீரியர் டு வெஜைனா. ஸோ ஆன்டீரியர் மீன்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் த வெஜைனா அண்ட் தென் பிலோ டவுன் ஆஃப் த யூட்ரஸ். Okay. Next, shape and parts. When it get empty, urinary bladder எம்டியாக இருந்துச்சுன்னா பெரிமிடல் ஷேப்பில் இருக்கும். ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓவைட் ஷேப்பில் இருக்கும். அப்பாக்ஸ், பேஸ், பாடி, நெக் அதோடைய பார்ட்ஸ். அப்பாக்ஸ்னால் ஹெட் பார்ட்னு சொல்லலாம். டுவர்ட்ஸ் பியூபிக் சிம்பைசஸ். பேஸ் பார்ட்னால் வந்துட்டு ஃபண்ட் ஷேப்பில் இருக்கும். ஃபண்டஸ் ஷேப், போஸ்டீரியர் சர்ஃபேஸ். பாடி வந்து பார்த்தோன்னா மெயின் போர்ஷன், அதுதான் யூரினை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. நெக் பார்ட் வந்துட்டு நேரோவாக இருக்கும். இன்ஃபீரியர் ஓப்பனிங் ஃபார் யூத்ரா ஃபார் பாசிங் அவுட் யூத்ரா பார்ட்க்கு ஓப்பனிங் தான் நெக் பார்ட். இன்டர்னல் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா வி சி தட் மியூக்கோசா, மஸ்குலாரிஸ், அட்வென்ஷியா, லேயர்ஸ் ஃபார் த யுரேட்டர்.
For urinary bladder, there are three things: mucosa, trichome, dextra muscles. These are the part which is covering, which helping also for the urinary urine storage. And then we're going to see about the blood supply of the urinary bladder. Urinary bladder, for artery, superior inferior vesical artery. Vein is vesical venous pledge. And the nerve supply is parasympathetic, sympathetic, osmotic control of external sphincter. Potential nerve, it is the main nerve which is for passing out of urine. The internal sphincter, the external sphincter is controlled by the potential nerve. Next, lymphatic drainage is internal external iliac lymphatic node. Urethra. Urethra, this is male urethra, where it is also a muscular tube which convey the urine from the urinary bladder to the exterior part. External environment. Internal environment la the external environment ku urine pass out பண்றதா urethra ஓட வேலை. So also carries semen in the male. Length and differences. For male வந்து 18 to 20 centimeter இருக்கும், dual function பண்ணும். Urine also it will pass, at the same time it will be used for reproduction. And for female it is 4 centimeter and purely urine only. So for male urethra என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னா, ப்ரோஸ்டேட்டிக் யூத்ரா இருக்குது, மெம்பரைன் யூத்ரா இருக்குது, ஸ்பாஞ்சி யூத்ரா இருக்குது. நெக்ஸ்ட், for female urethra, it is short, straight and open between the clitoris and vaginal opening. And the epithelium transitional near bladder, pseudo stratified column, stratified squamous near opening nearல நம்மளுக்கு இத்தனை டிஷ்யூஸ் எல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, லேயர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு எபித்திலியமில். பிளட் சப்ளை வந்து பார்த்தோன்னா, மெயிலுக்கு வந்து ப்ரோஸ்டேட்டிக் பிரான்ச் ஆஃப் இன்ஃபீரியர் வெசிக்கல் மிடில் ரெக்டல் ஆர்ட்ரி, இன்ஃபீரியர் வெசிக்கல் மிடில் ரெக்டல் ஆர்ட்ரி இருக்கும், டார்சல் ஆர்ட்ரி ஆஃப் பெனிஸ். அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து பார்த்தோன்னா வெஜைனல் பிரான்ச் ஆஃப் வெஜைனல் இன்டர்னல் புட்டென்டியல் ஆர்ட்ரி. நர்வ் வந்து பார்த்தோன்னா அட்டானமிக்கா ப்ரோஸ்டேட்டிக் வெசிக்கல் ஃப்ளெச், அந்த சொமேட்டிக்கலுக்கு வந்துட்டு புட்டென்டியல் நர்வ். லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் வந்து மெயில் வந்து ப்ரோஸ்டேட்டிக் டீப் இன்க்ளூனியல் நோட், இன்டர்னல் இலெக் இன்க்ளூனியல் நோட். அப்ளைடு அனட்டாமி வந்து பார்த்தோன்னா ரீனல் கால்கலி, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், urinary ridation. So renal calculi means common in kidney, may log at 3 constrictor, sits of ureter. Urinary tract infection, especially common in female due to short urethra, can affect urethra, bladder or kidney. Urinary ridation, inability to empty bladder, often due to renal calculi is nothing but kidney stone. நம்ம உடம்புல வந்து லைக் நிஃப்ரானில் வந்துட்டு ஸ்டோன்ஸ் வந்துட்டு without excrete of salt become a crystal and become a kidney stone, which will affect the kidney further. Urinary tract infection means due to the hygienic or some other allergy. Mostly the female get infection in their urethra, urinary bladder, kidney. Urinary ridation means they are inability to empty their bladder. That is called as urinary ridation. So with this I completing my excretory system for the anatomy.